நல்லூரில் குவிந்திருக்கும் பெண்களுக்கான தோடுகள். இதில் என்ன விலை வைக்கிறீங்க? அது எல்லாம் சேர்த்து அது 200 இது 200. பெண்களுக்கான காப்புகள் இதனுடைய விலையானது. மலிவு விலையில் விற்கப்படும் ஆண்களுக்கான மணிக்கூடு இதனுடைய விலையானது. இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பேர்ஸுகள் எல்லாம் விற்கிறேன் நல்லூரில். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பின்வீதியிலே கடைகள் கூடுதலாக வந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஒரு ஃபேன்சி கடை, அதில் ஆண்கள் பெண்களுக்கான மணிக்கூடுகள் மற்றும் பெண்களுக்கான நெக்லஸுகள், சங்கிலிகள் மற்றும் தோடுகள் போன்ற பல்வேறு பொருட்கள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. அந்த பொருட்களை தான் இந்த காணொலிகளிலே பார்வையிட போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை தட்டுவதன் மூலம் எமது காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். வாருங்கள், தொடர்ச்சியாக அந்த மணிக்குடுகள் மற்றும் தோடுகளினுடைய விலைகளை தொடர்ச்சியாக கேட்டறிந்துள்ளோம். வாருங்கள். ஐயா, இந்த கிளிப்புகள் என்ன விலை விற்கிறீங்க? கரும்பூல் கிளிப் 50 ரூபா. 50 ரூபா. இதுகள் இந்த மற்ற கிளிப்பு அதெல்லாம் 50 ரூபா. எல்லாம் 50 ரூபா. இது பூல் பேண்டுகள் எல்லாம் பிஸ்னஸ். பூல் பேண்டுகள் என்ன விலை? அது அது 50 ரூபாய்க்கு 2. 50 ரூபாய் 2. சின்னம் அப்படியோ? அது 50 ரூபாய்க்கு 3. 50 ரூபாய் 3. இது இந்த பூ மாதிரி இது என்ன விலை? அது 100 ரூபா. 100 ரூபா. 100 ரூபா விற்கணும். அப்படிங்கிற கிளிப்புகள், அதாவது மாலையில் கையை போடுற என்ன இதுகள் என்ன விலை வைக்கிறீங்க? அது 150 ரூபா. 150 ரூபா. இது வெள்ளை இது? அது 200 ரூபா. 200 ரூபா. 200 ரூபா. அப்படி என்ன இல்லை, முத்தான காப்புகள் என்னக்கா? காப்புகள் விற்கணும். இங்கே கிளிப்புகள் வேணும். இது இந்த கிளிப்பு எல்லாமே என்ன விலை? அதெல்லாம் 100 ரூபா. 100 ரூபா. 100 ரூபா விற்கணும். ஒரு டிசைன்லேயே இருக்குது. பூ மாதிரி என்ன கலரான பூவுகள். அலஸ் பேனுகள் எல்லாம் விற்கணும். அலஸ் பேனுகள் என்ன விலை? சின்ன 250 ரூபா. 250 ரூபா. இந்த இதுகள் இந்த கிளிப்புகள்லாம் கூட என்ன இதை பேர் வந்தது? அது தேமா பூ மாதிரி என்ன? தேமா பூ வச்ச மாதிரி இருக்குது. அந்த கலரான தேமா பூகள், கிளிப்புகள். இது நல்ல கிளிப்புகள், சின்ன சின்ன கிளிப்புகள். இதுகளும் என்ன விலை? அது 150 ரூபா. 150. 250. என்ன விலை? 250. 250. இந்த பெண்களுக்கான காப்புகள் எல்லாம் விற்கணும். முத்து மாலை காப்புகள். இதுகள் என்ன விலை? என்ன அது 300 ரூபா. 300 ரூபா. என்ன பார்த்தீங்க? 300 ரூபா. மற்ற இது இல்லை, சின்ன பெருசெல்லாம் 300 ரூபா. 300 ரூபா. சின்னது 250 ரூபா. சின்ன இது 250. அது 300 ரூபா. 300 ரூபா. சின்ன இந்த சின்ன சைஸ் இருக்கு, அது 250 ரூபா. இது 250. நல்ல டிசைனான பொருட்கள், ஊசிகள். அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் கூட அந்த கிளிப் இதுகள்லாம் கூட இருக்குது. அந்த பெண்களுக்கான கிளிப்புகள்லாம் கூட விற்பனை செய்யணும். ஒவ்வொரு பொருட்கள் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்ல டிசைனான கிளிப்புகள் எல்லாம் விற்பனை செய்யணும். ரெஞ்சால மேலே சங்கிலிகள் வேறு வந்து இப்போ மாலை அம்மா மாதிரிலாம் வாங்கி போடுறதுக்கெல்லாம் இப்போ கல்லர்கள் கூட இப்போ இப்படி ஒன்று வாங்கி போட்டால் இல்லை மேலே. இதெல்லாம் என்ன விலை வைங்க அம்மா? அதில் 400 ரூபா. 400 ரூபா. இது ஒரு சைஸ். இது என்ன துளசி மாலை அப்படின்னு சொல்கிறதையா? துளசி மாலை. இதுகள் என்ன விலை? அது எல்லாம் ஒரு சேம் ப்ரைஸ். எவ்வளோ? 300 ரூபா. 400 ரூபா. 400 ரூபா. மேலே இங்கே பெண்களுக்கு ஆண்களுக்கான இந்த லவ் எல்லாம் எழுதி இதுவெல்லாம் என்ன விலை வரும்? அது 350 ரூபா. 350 ரூபா. அது பெண்களுக்கான ஆண்களுக்கான கூட அந்த பெண்களுக்கான பொருட்களும் இருக்கு. அந்த கூட பெண்களுக்கு தான் மிச்சம் இருக்குது. பெண்களுக்கு தானே எவ்வளோ பொருட்கள் எல்லாம் இருக்குது. மற்ற எங்களை மாலை வர்க்கம் தான் கூட, மாலையெல்லாம் கூட விற்பனை செய்து வந்துருக்கேன். மாலையெல்லாம் இது நெக்லஸ் மாதிரியா? நெக்லஸ். இதெல்லாம் என்ன விலை வைக்கிறீங்க? அது 650 ரூபா வரும். 650 ரூபா. அப்படியான சங்கிலியில் நான் விற்பனை செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பேர்ஸுகள் எல்லாம் விற்கணும் நல்லூரில். இதுல என்ன விலை வரும்? அது 350 ரூபா. 350 ரூபா. இது 300 ரூபா.
இது 300. ஒரே இதெல்லாம் ஒரே 350 300 350 300 விற்கிறாங்க. 350 300. மற்ற இது இது ஒரு 4 மாதிரி குழந்தை பிள்ளைகள் மாதிரி அதெல்லாம் 250 ரூபா. 250. இது குழந்தை பிள்ளைகள் மாதிரி இதுகள் எல்லாமே என்ன விலை? அதெல்லாம் 200 ரூபா. 200 ரூபா. நல்ல வடிவாயிருக்கு சின்ன பிள்ளைகள் மாதிரி இல்லை. அந்த வடிவான போன்ற அந்த பொம்மைகள் விற்கணும். இது ஃபுல்லாக ஒரு விலையில இருக்குதா? நல்ல கலரில் விற்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளெல்லாம் இதில் வாங்கினா சும்மா எல்லாம் ஆசை விருப்பமாக இருக்காங்க. இந்த அளவு கீட்டக்கில் விற்கணும். நத்தை இது நத்தை இது என்ன விலை? என்ன 250 ரூபா. 250 ரூபா. இதுகள் அது எல்லாம் சேர்த்து அது 200 ரூபா. இது 200 ரூபாய். டொல்பின்னா நாங்கள் டொல்பின் ஒரு கலரில் இருக்கிறாங்க டொல்பின். மற்ற இது நத்தையல் மாதிரி நத்தை அந்த நத்தை ஓடு மாதிரி இதுவும் அப்படி பண்ணுறாங்க. இதுகள் என்ன விலை? அது 200 ரூபா. 200 ரூபா. அது 250 ரூபா. 250 ரூபா. அது டிசைனில் ஒரு டிசைனில் கூட இருக்குது. இதால் பெண்களுக்கான தோடுகள் என்னக்கா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஸ்பேனில் இருந்து பெண்களுக்கான தோடுகள் பாருங்க. இதெல்லாம் இது என்ன விலை? என்ன இந்த தோடு? அது 3 ஜோடி 500 ரூபா. 3 500 ரூபா. 3 500 ரூபா. 3 500 ரூபாயாம். அவர் சோடியா விற்கிறீங்களோ? 3 ஜோடி 500 ரூபா. சோடி 500 ரூபா. சோடி 500 ரூபா. இதுக்குலாம் அப்படியே இந்த தோடுகள்லாம் ஃபுல்லாக விற்கிறேன். ஒரு பித்தளை தோடுகள். பித்தளை நாங்கள் இது பித்தளை தோடுகள் கூட எல்லாம் தோடுகள்லாம் இதில் என்ன செய்யணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தோடுகள் ஒவ்வொரு விளக்கமான தோடுகள் பாருங்க. இதுகளும் அப்படித்தானா? எல்லாம் அப்படி தான். எல்லாம் சேம் ப்ரைஸ். இதெல்லாம் பாருங்க அந்த டிசைனான இது கீழேலாம் எப்படி எல்லாம் சோடி 500 ரூபா. என்ன சோடி 500 ரூபா இல்லை 3 சோடா? 3 சோடி 500 ரூபா. 500 ரூபா. 3 சோடி 500 ரூபா. இப்போ நீங்கள் இதில் வந்தால் இதில் இது ஒரு சோடி 2 இது ஒரு சோடி இது ஒரு சோடி இப்படி 3 எடுத்தால் 500 ரூபா. 3 500 ரூபா. இப்படி 3 500 ரூபா. 3 எடுத்தால் 500 ரூபா. அதனால கலர் கலராக இருக்குது. இப்படி தோடுகள் விழுத்தி போட்ட அந்த இதுகள் எல்லாம் பவுண்டோடு இதெல்லாம் வாங்கி போடலாம் கோயிலுக்கு. நீங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி இந்த தோடுகளில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். முழுக்க தோடுகள்லாம் ஒரு கலரில் இருக்குது பாருங்க. இந்த வீட்டெல்லாம் தோடு பாருங்க. எப்படி தோடுங்க? அது 400 ரூபா. இது 400. ஒரு சோடி மட்டும் 400. இந்தியாவில் வேறு இதேண்ணா இதுவும் அப்படியே இல்லை? இது வேறு கலர் இது இதுலேயோ? அது இல்லை அது 400. அதெல்லாம் ஒரு சேம் ப்ரைஸ். சோடி 500 ரூபாண்ணா. 400 ரூபா. சோடி 400. இந்தியாவில் கொஞ்சம் விலையா? சோடி 400 ரூபா. ஃபுல்லாக தோடுகள்லாம் இருக்குது. ஒரு கலரில் இருக்குது. இந்த மணிக்கூடுகள் எல்லாம் விற்பனை செய்யணும். மணிக்கூடு என்ன விலையாண்ணா? அது 850 ரூபா. 800 ரூபா. இது 250. 850. 250. பாருங்க இந்த மணிக்கூட எல்லாம் 250 ரூபாய் விற்கலாம். நீங்கள் வந்தால் கோயில் வந்தீங்கன்னா வாங்கலாம். எல்லாம் போய் கொண்டிருக்கிறேன் பாருங்கள். கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த திருவிழா தொடங்கிட்டு மக்கள் இந்த பொருட்களை கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சிலர் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்கள். பட் இந்த இதெல்லாம் என்ன விலை? இந்த மணி 850. 850. இதெல்லாம் 850 ரூபாயா? நல்ல மணிக்கூடுகள் வாங்கிக்கலாம் வாங்கலாம். அப்படி ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக 850. 850. இவ்வளவும் பாருங்க ஃபுல்லாக மணிக்கூடு 850 ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம். ஒரு கலரில் இது என்ன? 500. இது 500. இது தெரியுமா? கொஞ்சம் வெளிச்சம் இல்லையா? மணி வருவாரா? ஆமாம் தினகர் சரி வந்து பையன் பஞ்சாயத்துக்கு எங்கே இருக்கும்? இதில் ஒரு பேர் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடிகள் கட்டுவாங்க. இதெல்லாம் எல்லாம் இதில் மணிக்கூடுகள் மணிக்கூடுகள் இதெல்லாம்
இதெல்லாம் என்ன விலை என்ன? அது டச் சிஸ்டம். ஓ இது அது 850. 850. அந்த இந்த மணிக்கூடுதல் 850 ரூபாயா? எல்லாம் மணிக்கூடு விறகுகள் ஒவ்வொரு வகையில இருக்குது. மற்ற லேடிஸுக்கும் இருக்குது வேறு லேடிஸுகள் இங்கே சிங்கிளாக்கள் முஸ்லீமாக்கள் எல்லாரும் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி கோயிலையும் பார்த்துட்டு இப்படி பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். அதில் நீங்கள் வாங்கலாம். ஒவ்வொரு மணிக்கூடுதல் இது கேர்ள்ஸுங்க ஏன்னா அது 850. 250 தானே? 850. 850. இது 850 பெங்கால இருக்குது. இதுகளை என்ன விலை என்ன? இதெல்லாம் 1100 ரூபா. இது 1100 ரூபா. 1100. இது கொஞ்சம் இது கட்சியோவா இல்லை? இதெல்லாம் ஒரே விலையோ? எல்லாம் சேம் பிரைஸ். எவ்வளோ? 850. 1100 ரூபா. 1100. இதெல்லாம் 1100 ரூபாய் தரோம். 1100. அப்படிக்கான மணிக்கூடுகள் எல்லாம் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கு. சிறுவர்களுக்கான மணிக்கூடுகள் இதுகள் என்ன விலை என்ன? அதெல்லாம் 750. 750. 750. இது 650. இது 650. இது 550. இப்போலாம் இது 550. இதெல்லாம் 750. இந்த பெரிய மணி கூட என்ன இல்லை? அது 700 ரூபா. 650. 650. இந்த சுவர் மணிக்கூடு மாதிரி பாருங்க. சுவர் இதுகள் என்ன விலையா அந்த இது? அது 1600 ரூபா. 1600. வீட்டை வைக்கலாமா என்ன? அது மணிக்கூடுகள் எல்லாம் கூடுதலாக இங்கே ஸ்மார்ட் வாட்சுகள் இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச் நாளைக்கு வரும். மணிக்கூடுகள் அங்கே வந்தோம்னா இந்த மணிக்கூடுகளை வந்து வாங்கலாம். 500 ரூபா.